ஸோ இந்த வீடியோவில் வந்து யூனிட் 2ல வந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். டேட்டா லிங்க் லேயர் சர்வீசஸ். என்னென்ன சர்வீசஸ் டேட்டா லிங்க் லேயர் கொடுக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரேமிங். நமக்கு வந்து டேட்டா லிங்க் லேயருக்கு முன்னாடி வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன மாதிரி ஒரு டேட்டாவை நமக்கு தருவாங்க அப்படின்னா, பேக்கெட் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை தான் கொடுப்பாங்க. அந்த பேக்கெட்லேருந்து நம்ம ரீமாடிஃபை பண்ணுறோம். ஃப்ரேமிங்கில் என்னென்ன இருக்கும், எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேக் அட்ரஸ் நம்ம சொன்ன மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா பேக்கெட் வந்து ஃப்ரேமாக மாறுறதான சர்வீசஸ் ஒன்று. பிசிக்கல் அட்ரஸிங், ஒரு பிசிக்கல் அட்ரஸிங் ஃப்ரேமிங்லேயே ஒரு பார்ட் என்னன்னா மேக் அட்ரஸ் இருக்கும், ஈத்தர்நெட் அட்ரஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிசிக்கல் அட்ரஸிங்கை ஃபைண்ட் பண்ணுறது. அகெயின் பேசிக் டைப் ஆஃப் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன், ஃப்ளோ கண்ட்ரோல், ஆக்சஸ் கண்ட்ரோல். இந்த 5 சர்வீசஸும் டிஎல்எல் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஃப்ரேமிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் ஸ்டஃபிங், பிட் ஸ்டஃபிங் அண்ட் கிளாக் பேஸ்ட் ஃப்ரேமிங். கேரக்டர் ஸ்டஃபிங் அப்படின்னா நம்ம வந்து இட் யூசஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர் டு மார்க் த ஃப்ரேம் பவுண்டரி. ஒரு டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃப்ரேம் பவுண்டரியை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் SOF அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் த ஃப்ரேம், எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட், எண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். இதை யூஸ் பண்ணுற இடத்துல வந்து ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டார்ட் ஆஃப் த ஃப்ரேம் அப்படின்னா இந்த ஃபிளாக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது முன்னாடி இருக்கிறதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் வரது தான் லாஸ்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படிங்கிறத அவங்க வந்து லைக் ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் கேரக்டர் ஸ்டஃபிங். நெக்ஸ்ட் இஸ் பிட் ஸ்டஃபிங். ஸோ இந்த ஃபிளாக் என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா, எவ்ரி கன்சிக்யூட்டிவ் 5 ஒன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒரு 0 ஆட் பண்ணுவாங்க. ஸோ இன்சர்ட் அ 0 ஆஃப்டர் 5 கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ். ஸோ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 5 கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ்க்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த 0 வந்து நம்ம வந்து பிட் ஸ்டஃபிங்கில் ஆட் பண்ணியிருக்கோம். மீதி இருக்க டேட்டா வந்து அவங்களோட டேட்டா. ஸோ நமக்கு சென்ட் ஆகும்போது இந்த டேட்டாவை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் மீதி இருக்க டேட்டாவை எடுத்துப்பாங்க. திஸ் இஸ் பிட் ஸ்டஃபிங். நெக்ஸ்ட் ஒரு கிளாக் பேஸ்ட் ஃப்ரேமிங் இஸ் நத்திங் பட் ஒரு ப்ரீடிஃபைன் டைம் ஸ்லாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 10 செகண்ட்ஸ்குள்ள டேட்டா வரணும், 5 செகண்ட்ஸ்குள்ள டேட்டா வரணும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் நாட் தென் டெஸ்ட்ராய் த டேட்டா அப்படின்னும். ஸோ இட் இஸ் ஐடென்டிஃபை பேஸ்ட் ஆன் த டைம் ஸ்லாட்ஸ் and there is no explicit frame boundaries. This is the techniques used in framing. Thank you.